நமஸ்காரம். எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போதும் அதில் அறிவியல் பூர்வமான உண்மை இருக்கிறதா, அறிவியல் ரீதியாக நிரூபிக்க முடியுமா என்று கேட்டு விடுவார்கள். பல விஷயங்களை அறிவியல் ரீதியாக நிரூபிக்க முடியாது. முதலில் அறிவியல் பூர்வமாக நிரூபித்தல் என்றால் என்ன என்பதையே நிச்சயப்படுத்த முடியாது. ஒரு குழந்தை பிறக்கிறது, இன்ன உயரம், இன்ன பருமன், இன்ன எடை, இன்ன முகஜாடை, இது அத்தனையும் ஜெனட்டிக்காக இருக்க வேண்டும். எத்தனையோ இடங்களில் மாறியிருக்கும். பெற்றோரை போலவே தான் இருக்கும். அவர்கள் படித்திருந்தால் குழந்தையும் படிக்கும். அவர்கள் உயரமாக இருந்தால் குழந்தை உயரமாக இருக்கும். அநேகமாகன்னு சொல்லலாமே தவிர நிச்சயப்படுத்தவே முடியாது. அப்பா அம்மா ஆரோக்கியமாக இருந்திருக்கலாம், பிள்ளைக்கோ பெண்ணோ ஆரோக்கிய குறைவு இருக்கலாம். மருத்துவர்களும் எல்லா பரிசோதனையும் பண்ணுவார்கள். முதலில் அந்த உடல்நரை குறைவுக்கு நாமே தானும் தப்பாக செய்திருக்கிறோமான்னு பார்ப்பார்கள். எல்லாம் சரியாக இருக்கிறதுனால் இது ஜெனட்டிக்காக இருக்கும் என்று சொல்லிவிடுவார்கள். இதில் எங்க அறிவியல் பூர்வமான நிரூபணம்? நிறைய வியாதியில் போராடிய பெற்றோர்களுக்கு ஆரோக்கியமான குழந்தை இருக்கலாம், தெரியாது. ஒரு பிள்ளை நன்றாக படித்துக் கொண்டு போனான். அறிவியல் பரீட்சை, வினாத்தாள் வந்தது. அவன் படித்த கேள்விகள் எல்லாம் எது நன்றாக தெரியுமோ அதெல்லாம் வரவில்லை. ஏதோ ஒன்று ரெண்டு அவன் விட்டிருந்தான், அது வந்தது. மற்றொருத்தர் அந்த 4 கேள்வி மட்டும்தான் படித்திருந்தார், அது வந்து விட்டது. என்ன நிரூபிக்கிறது? அறிவியல் பூர்வமாக தாளே அறிவியல் தாள், கொஸ்டின் பேப்பர். இந்த பிள்ளைக்கு ஏன் அப்படி தெரியாதது வந்தது, இவனுக்கு ஏன் தெரிந்தது வந்தது கேட்டால் அது லக் என்பார்கள். லக் என்பது அறிவியல் பூர்வமா? அதிர்ஷ்டம். அதற்கு அறிவியலுக்கு என்ன தொடர்பு? இல்லை, ப்ராபபிலிட்டின்னு சொல்லலாம். ப்ராபபிலிட்டி என்ன நிரூபிக்க முடியுமா? சம்பந்தமே இல்லாமல் ஷேர் மார்க்கெட் ஏறும், சம்பந்தமே இல்லாமல் இறங்கும். அது இறங்கின பிற்பாடு என்னென்ன காரணமாக இருக்கலாம்னு படித்து சொல்லுவார்கள். அதனால் தானோ என்னமோ மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் என்பார்கள். இதுல என்ன சென்டிமெண்ட்? சென்டிமெண்ட் என்பது அறிவியல் பூர்வமா? அதனால எத்தனையோ விஷயங்கள் நாம் பேசும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியாது. நிரூபிக்க முடியும், அதுக்கு வேற பல வழிகள் உண்டு. அதனால் கேட்க வேண்டும் என்பதற்காக கடவுளை அறிவியல் ரீதியாக நிரூபிக்க முடியுமா? பித்திருக்களுக்கு அமாவாசையானால் தர்ப்பணம் பண்ணுகிறீர்களே, என்ன லாபம்? அறிவியல் பூர்வமாக அது எங்கு போகும்? இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை பற்றி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நேரம் நான் பட்டியலிட்டது எல்லாமே கண்ணுக்கு தெரியும் விஷயம். தெரியக்கூடிய அவற்றையே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியவில்லை. அப்ப தெரியாதது என்பதற்காக இல்லைன்னு சொல்லவும் முடியாது. எத்தனையோ விஷயம் நமக்கு தெரியாது, ஆனா உள்ளது. அதனால் இந்த கேள்விகள் கேட்க வேண்டும் என்பதற்காக கேட்பார்களே தவிர, இதை கேட்பவர்கள் வாழ்க்கையிலும் எத்தனையோ விஷயம் அறிவியல் ரீதியாக இருக்காது. அது அவர்களுக்கும் தெரியும். அதனால் நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். எதை எதை எப்படி நிரூபிக்க முடியுமோ அப்பப்படிதான் செய்ய முடியும். கண்ணுக்கு தெரிந்த சில விஷயங்களை
சயின்ஸ் எதை சொல்லுகிறோமோ அதன்படிக்கு நிரூபிக்கலாம். சில விஷயங்களை உளவியல் ரீதியாகத்தான் நிரூபிக்க முடியும், சென்டிமெண்ட்ஸ். சில விஷயங்களை அன்பு பாசத்தின் அடிப்படையில் தான் நிரூபிக்க முடியும். இப்படி வேண்டுமானால் சொல்லலாம். அறிவுபூர்வமாக நிரூபிக்க வேண்டும், அது நியாயம். நாம் நினைக்கும் அறிவியல் சயின்ஸ் என்பதை மட்டும் நிரூபண முறையாக கொள்ளக்கூடாது, அதுவும் ஒரு முறை. எத்தனையோ வானவியல் சாஸ்திரங்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டுள்ளன, உண்மை. எத்தனையோ மருந்து கண்டுபிடிப்புகள் விஞ்ஞானிகள், உண்மை. அதுவும் ஒரு வழி, அதுவே வழியாகாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் அறிவுபூர்வம் என்பதை ஒத்துக்கொள்ளலாம். கடவுள் உண்டு என்பதை ஞானத்தினால் நிரூபிக்கவும் சொல்லலாமே. இந்த பரீட்சை தாள், வினாத்தாள், இந்த பிள்ளைக்கு தெரிந்தது வந்தது, தெரியாதது வந்ததே, அதை எந்த அறிவின் அடிப்படையில் நிரூபிப்பீர்கள்? செய்யலாமே. ஆனால் இனிமேல் நிரூபணம்னு கேட்கும்போது அறிவுபூர்வமாகனு கேளுங்கள், சுலபமான விடை கிடைக்கும். நாம் படித்துக் கொண்டு வரும் 5 சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்ட் ஆன சயின்ஸ், அதை மட்டுமே அறிவியல். அறிவிருந்தால் தானே அது அறிவியல். அதுவும் அறிவுபூர்வமாக நிரூபிக்கப்பட வேண்டிய ஒன்று. சென்டிமெண்ட்ஸும் அறிவுபூர்வமாக நிரூபிக்கப்பட வேண்டும், எமோஷன்ஸும் அறிவுபூர்வமாக நிரூபிக்கப்பட வேண்டும், அன்பு பாசமும் அறிவுபூர்வமாக நிரூபிக்கப்பட வேண்டும், கடவுளும் பிதர்களும் அதே போல நிரூபிக்கப்பட வேண்டும். இப்படி பேசினால் நியாயமாக இருக்கும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.